அத்தியாயம் 106. அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவே இருள் சூழ்ந்த வேளை, அந்த சோலையின் நடுவே ஒரு இடத்தில் மட்டும் விளக்குகள் எரிவது போல இருந்தது. அது ஒரு பழைய இடியும் நிலையில் இருப்பது போன்ற பேலஸ். அந்த பேலஸை சுற்றி கருப்பு உடையணிந்த பலர் காவலுக்கு நிற்க, அந்த பேலஸ் உள்ளே குடியும் கும்மாளமுமாய் பெண்களுடன் கூத்தடித்துக் கொண்டிருந்தனர் சிலர். அது 3 மாடி கொண்ட பேலஸ். முதல் 2 மாடியிலும் தான் இந்த கூத்தும் கும்மாளமும். 3வது மாடியில் போடப்பட்டிருந்த பெரிய மரமேசையை சுற்றி அமர்ந்திருந்தார்கள் பல மாஃபியா கும்பல். அவர்களில் ஒருத்தனாய் அமர்ந்திருந்தான் ராவணன். அங்கிருந்த பலரும் கருப்பு உடைதான் அணிந்திருந்தார்கள். அதுதான் அவர்கள் ட்ரெஸ் கோடோ என்னவோ. அனைவரின் கையிலும் மது கோப்பையுடன் பாதுகாப்புக்கு ஒரு துப்பாக்கியும் இருந்தது. இந்த மாஃபியா கும்பல்கள் இருப்பதே பலருக்கு தெரியாது. மக்களுடன் மக்களாக இருந்து பல பெரிய விஷயங்களை செய்து முடிக்க கூடியவர்கள். முக்கால்வாசி பேர் இதில் மோசமானவர்கள்தான். எதையும் செய்ய துணியும் அரக குணம் கொண்டவர்கள். அவர்களுக்கு ஆபத்து என்று தெரிந்தால் சொந்த பிள்ளையாக இருந்தாலும் தீர்த்து கட்டி விடுவார்கள். என்னோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று அந்த மேசையின் பெரிய இருக்கையில் அமர்ந்திருந்த டேவிட் என்றவன்தான் பேசினான். அங்கிருந்தவர்கள் மௌனமாக அவன் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தார்கள். என்னதான் நமக்குள்ள பல கருத்து வேறுபாடு இருந்தாலும், வெறுப்பு வன்மம் இருந்தாலும், நமக்குள்ள நம்ம அடிச்சுக்கிட்டாலும் துரோகம் மட்டும் இருக்கவே கூடாதுங்கிறது தான் நம்ம ரூல்ஸ். இதை சொல்லத்தான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டீங்களா என்ன என்று அந்த கூட்டத்தில் ஒருத்தனாய் அமர்ந்திருந்த ஜோஸ் என்றவன் சற்று நக்கலாக கேட்டான். கிங் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு தெரியாதா? இன்னொரு இருக்கையில் அமர்ந்திருந்த மார்க் என்றவன் சற்று கோபமாய் சொல்ல, அந்த ஜோஷ் நக்கலாய் சிரித்து வாயை மூடினான். ஜோஸ், நீ பண்ற எதுவுமே சரியில்லை. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி, நம்ம கூட்டத்தில் இருக்க ரூல்ஸ் சின்ன பசங்களை தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ட்ரக் விற்கக்கூடாது. ஆனால் நீ ரூல்ஸை பிரேக் பண்ணுற, இது தப்பு என்று சற்று மிரட்டும்படியாகவே சொன்னார் அவர். ஜோஸ் பல்லை கடித்து அமைதி காத்தான். எப்போவுமே என்னதான் கேள்வி கேட்பீங்களா? நம்ம ரூல்ஸ் படி வாரிசு தானே இந்த சீட்டில் உட்கார முடியும். ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் திடீர்னு வர்மன் சீட்டில் உட்காந்துருக்கான். நான் தான் பருப்புன்னு ஆடுறான். அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா என்றவனின் பார்வை அங்கே மேசையில் தாளம் போட்டு கொண்டிருந்த ராவணன் பக்கமாய் சென்றது. ராவணன் புருவம் உயர அவன் இடக்கண்ணை திருப்பி ஜோஸை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டான். டேவிட் பார்வை இப்பொழுது ராவணன் பக்கமாய் திரும்பியது. பார்த்து பேசு ஜோஸ், இந்த 12 சீட்டும் வெறும் சேர் இல்லை. பல வருஷமா இந்த 12 கேங்ஸ்டரும் ஒன்றா இருக்கணும்னு ஒன்று சேர்த்து ரூல்ஸ் கொண்டு வந்ததே வர்மன் தான். ஷிட், நான் அவரை தப்பா பேசல. எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாத இவனை எப்படி அவர் இங்கே உட்கார வச்சாருன்னு தான் கேட்குற. ரூல்ஸ் நம்பர் 7, கேங்ஸ்டர் கிங் சொந்த விருப்பப்படி ரத்த சொந்தம் இல்லாத ஒருத்தரையும் சீட்டில் உட்கார வைக்கலாம். அத்துடன் வேறெதையும் பேச முடியாமல் வாயை மூடிக்கொண்டான் ஜோஸ். பின் சில முக்கியமான பேச்சு வார்த்தைகளுடன் மீட்டிங் முடிந்தது. ராவணன் விறுவிறுவென கீழே இறங்கி வர டேவிட் அவனை அழைத்தார். அவர்தான் அந்த மாஃபியா கும்பலின் இப்போதைய தலைவர். வர்மன் இந்த சீட்டில் தான் ரத்த சொந்தத்தை உட்கார வைக்காம உன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அவர் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டார். அப்போ நீ அவருக்கு நம்பிக்கையானவனா இருந்திருக்கன்னு புரியுது. நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியும் நினைக்கிறேன். ராவணன் இதழ் சற்று விரிந்தது. ஷுர், கேன் ஐ மேனேஜ் என்றபடி கெத்தான தோரணையுடன் ராவணன் படியில் இறங்கி வர கீழே நின்று ஒரு வெள்ளத்தனத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் ஜோஸ். வழக்கம் போல காலேஜ் முடிந்ததும் தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு ரேணுவின் ஸ்கூல் முன்னே போய் நிறுத்தினாள் தமிழ். அவள் குட்டி தேவதை வாட்ச்மேனுடன் கையை ஆட்டி ஆட்டி
ஆர்வமாய் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தவள் ஹாரன் அடித்தாள். இந்த சத்தம் கேட்டு ரேணுவின் பார்வை சாலை பக்கமாக திரும்பியது. ஐ, அம்மா வந்துட்டாங்க. ஓகே தாத்தா, நான் மிச்ச கதையை நாளைக்கு சொல்றேன். பாய் என்றபடி ஓடி வந்தவள் தாவி தன் அன்னையை அணைத்து கொண்டாள். நீங்க வழக்கம் போல லேட். அவள் கையை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி செல்லமாய் முறைக்க தமிழ் அவள் காதை பிடித்து முக்கி போடுவது போல் மன்னிப்பு கேட்டாள். சாரிடா தங்கம், காலேஜில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கோபமாக இருக்கேன். உன் கோபத்தை குறைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு என நேராக வண்டியை அந்த ஐஸ்கிரீம் ஷாப் அருகே விட்டாள் தமிழ். வெனிலா ஃப்ளேவர் என தமிழும், சாக்லேட் ஃப்ளேவர் என ரேணுவும் சொல்ல அவள் பட்டென திரும்பி பார்த்தாள். இது வழக்கமாக நடக்கும் முரண்தான். ஒவ்வொரு நாளும் அந்த அரக்கனை மறக்க எண்ணிக் கொண்டிருக்கிறாள் தமிழ். ஆனால் ரேணுவின் செயல்கள் மூலம் அவன் ஒவ்வொரு முறையும் அவள் நினைவை வந்து அலங்கரித்து செல்கிறான். தமிழின் எண்ணம் அனிச்சையாக அந்த 5 வருடங்களுக்கு முன்பு சென்றது. சரி வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என தமிழ் வெனிலா ஐஸ்கிரீம் சொல்ல ராவணனோ சாக்லேட் என்றான். அவனுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். ரேணுவும் அப்படியேதான். அம்மா, எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும், நீங்க மறந்தே போறீங்க என கன்னத்தில் கை வைத்தபடி சொன்ன மகளை இவள் சிறு கசந்த புன்னகையோடு ஏறிட்டாள். மறக்கத்தான் நினைக்கிறாள் அவனை. ஆனால் அவன்தான் நினைவுகளை விட்டு அகல மறுக்கிறான். ஐஸ்கிரீமை உண்டபடி ரேணு வழக்கம் போல் அவள் ஸ்கூலில் நடந்த ஒவ்வொன்றையும் கையை ஆட்டி ஆட்டி சொல்லிக் கொண்டிருக்க அவள் தாடையில் வடித்த ஐஸ்கிரீமை துடைத்து விட்டபடி தமிழ் அதை ரசித்து கேட்டு கொண்டிருந்தாள். அவள் பேசும் அழகை பார்க்க இந்த யுகங்கள் போதாது போலும். அப்புறம் இன்னைக்கு அனு அப்பா தான் அவளை கூட்டிட்டு போனாங்க. ஃபாரின்லேருந்து வந்துட்டாங்களாம். ஓ அப்படியா என்றவள் ஐஸ்கிரீமுக்கான காசை கொடுத்து விட்டு மகளை முன்னே அமர வைத்து வண்டியை எடுத்தாள். 20 நிமிட பயணங்களுக்கு பிறகு அவர்கள் வீட்டை வந்து அடைந்தனர். அதுவரை ரேணுகுட்டி பேசிக்கொண்டேதான் வந்தாள். ரம்யா வழக்கம் போல் இவர்களுக்கு முன்னே வந்து வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தவள் ஸ்கூட்டி சத்தம் கேட்டதும் செய்த வேலையை விட்டு வெளியே ஓடி வந்து கையை விரித்து நின்றாள். அத்தா என கொலுசு சத்தம் கேட்க ஓடி வந்த ரேணு ரம்யாவை வாரி அணைத்து கொண்டாள். இவ்வளவு நேரம் வாய் ஓயாமல் அவள் அன்னையிடம் சொன்னதை சற்றும் சலிக்காமல் அப்படியே ரம்யாவிடமும் ஒப்பித்து கொண்டிருந்தாள் ரேணு. ரம்யாவும் அதை மிக ஆர்வமாய் பாத்திரத்தை கழுவியபடி கேட்டு கொண்டிருந்தாள். பக்கத்தில் தான் நைட்டி மாற்றி கொண்டு வந்த தமிழ் சூடாக தேநீர் போட்டாள். எப்படிதான் ஒரு டயலாக கூட மாத்தாம பேசுறாளோ. அம்மா, உனக்கு வாய் வலிக்காதா என்றபடி அந்த பாலை சூடில்லாமல் ஆற்றி மகள் கையில் கொடுத்தவள் அந்த சூடான டீ கப்பை ரம்யா கையில் கொடுத்தாள். விடுடி, அவ சொல்லட்டும், நல்லா இருக்கு என சிறு குழந்தை போல் கேட்டு கொண்டிருந்த தோழியை கண்டு நெற்றியில் அடித்து கொண்டாள். 2 பேர்ல யாரு குழந்தைனே தெரியல. அச்சச்சோ அத்தை என ரேணு நெற்றியை பிடிக்க, என்னாச்சு செல்லம், மறந்தே போயிட்ட என அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து தாவி குதித்தவள் உள்ளே ஓடினாள். எங்கடி போறா? எனக்கு என்ன தெரியும் என்று தோளை குலுக்கினாள் தமிழ். ஓடிய வேகத்தில் திரும்பி வந்த ரேணு அவள் 2 கையையும் பின்னே மறைத்து வைத்திருந்தாள். அத்தை, நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அத்தை, நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? தத்தி தத்தி அவள் பேசிய தமிழும் அத்தனை அழகு. என்னது தங்கம்? ரேணு அவள் பின்னே ஒளித்து வைத்திருந்த ஃபாரின் மிட்டாயை எடுத்து ரம்யா முன்னே நீட்டினாள். பாரா, என் தங்கத்துக்கு எப்படி ஃபாரின் சாக்லேட் கிடைச்சது? அனு அப்பா ஊர்லேருந்து வந்துட்டாரா என்றவள் அப்படியே தன் அன்னை பக்கம் திரும்பினாள். அம்மா. ஆ டீயை அருந்தியபடி என்னவென்றாள் தமிழ். ஏன் அப்பா எப்போ வருவாரு?
அவள் சாதாரணமாய் கேட்ட ஒற்றை கேள்வியில் தமிழுக்குத்தான் சட்டென்று புரை ஏறிவிட்டது. ஏன் அப்பா எப்ப வருவாங்க? அந்த ஒற்றை கேள்வியில் டீ குடித்து கொண்டிருந்தவளுக்கு பட்டென்று புரை ஏறிவிட ரம்யா ஓடி சென்று தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள். பின் அவள் தலையில் தட்டி கொடுத்தாள். ஒற்றை கேள்வியில் அவள் அன்னையை பதற வைத்து விட்டாள். இத்தனை வருடத்தில் அவள் ஒரு முறை கூட இப்படி கேட்டதே இல்லை. புறையேறியதாலா இல்லை மகளின் கேள்வியாலோ பல வருடத்திற்கு பிறகு தமிழ் கண்கள் சிவந்து போயிருந்தது. என்ன கேட்ட? என் அப்பா எப்பம்மா வருவாங்க? அவங்க மிட்டியில் இருக்காங்கல்ல. அதை சொல்லக்கூட தெரியவில்லை அவளுக்கு. மில்ட்ரி என்பதற்கு மிட்டரி என்றாள். தமிழ் மெல்ல மகள் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தாள். உன் அப்பா அங்கிருக்காருன்னு உனக்கு யார் சொன்னது? அத்தா தான் சொன்னாங்க. என பட்டென்று ரம்யாவை மாட்டிவிட்டாள் அந்த குட்டி தேவதை. ஆத்தாடி கோர்த்து விட்டாளே என முகத்தை திருப்பிக் கொண்டாள் ரம்யா. தமிழ் ஸ்லோ மோஷனில் தோழியை திரும்பி பார்த்தாள். பார்த்தாள் என்று சொல்வதை விட முறைத்தாள் என்று சொன்னால் சரியாக இருக்கும். ரேணு செல்லம், நீ இன்னும் யூனிஃபார்ம் மாத்தல, வா அத்தை உனக்கு மாத்தி விடுற என அடுத்த நொடியே ரேணுவை தூக்கி கொண்டு ஓடியே விட்டாள் ரம்யா. தமிழ் வீட்டின் முன்னே இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாள். அமைதியான யோசனையில் இருந்தாள். தமிழ் தோழியின் அழைப்பில் என்னவென்பது போல் பார்த்தாள். சாரிடி, அவ திடீர்னு ஒரு நாள் என் அப்பா எங்கன்னு கேட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி, அதான் அப்படி சொன்னேன். அவ இன்னும் கை குழந்தலடி, இதெல்லாம் தெரியாம இருக்க. அவ ஸ்கூல் போறா, வளர்ந்துட்டுருக்கா. தமிழ் அமைதியாக கழுத்தை திருப்பி கொண்டாள். ரம்யா அவள் அருகே வந்து அமர்ந்தாள். என்னடி, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த போய்? அப்பா எங்கன்னு கேட்டதும் அப்படியே என் உயிரை பிடுங்கி வெளியே எடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் அவளை நல்லா தானே பார்த்துக்கிறேன், அப்புறம் ஏண்டி அவளுக்கு அப்பா ஆசை வந்துச்சு? தமிழ் கண்களில் வேதனை, பயம் என ஒரு சேர எட்டி பார்த்தது. தமிழே, அவ வயசு குழந்தைங்கள அவங்க அப்பா கூட்டிட்டு போறத அவ பார்க்கறா. அவங்க அப்பாவை பத்தி பேசுறத அவ கேட்குறா. அந்த ஆசை அவளுக்குள்ள வந்திருக்கும். அவ சின்ன குழந்தடி. தமிழ் மெல்ல தோழியின் தோளில் சாய்ந்தாள். எனக்கு பயமா இருக்குடி. ஏன்? என் குழந்தைதான் எனக்கு எல்லாமே. ரொம்ப நாள் அவளை என்கிட்ட இருந்து யாரோ தூக்கிட்டு போற மாதிரி கனவு வருது. பயமா இருக்குடி. அவளை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, யாராலையும் என்பதை அழுத்தி சொன்னாள் ரம்யா. என்னால் அது முடியும் என்று தன் முன்னே இருந்தவனை திமிர் பார்வையுடன் ஏறிட்டான் ராவணன். வேணா ராவணா, இதுல நீ தலையிடாத. அவன் முன்னே கோட் சூட் போட்டு அமர்ந்திருந்தவன் கொஞ்சம் தடுமாறி மிரட்ட முயற்சித்தான் போலும். ராவணன் இதழ் மெல்ல விரிந்தது. தலையிட்டா இப்ப வந்து நீ என்னை ஆட்டி வைக்கலான்னு பார்க்கறியா? அந்த வர்மனுக்கே நான் பயப்பட மாட்டேன். அவன் சற்று பயந்தபடிதான் பேசினான் என்பதை நடுங்கிய இதழின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். ராவணன் நக்கலாய் சிரித்து அந்த இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தபடி பக்கத்தில் நின்ற ஆண்டனியை ஒரு பார்வை பார்த்தான். அவன் கண்ணசைவை வைத்தே அவன் எண்ணத்தை புரிந்து கொண்ட ஆண்டனி பட்டென்று அந்த துப்பாக்கி எடுத்து அந்த கோட் ஷூட் போட்டவனின் நெற்றியில் வைத்தான். இப்பொழுது அப்பட்டமாக அவன் உடல் நடுங்கியது வெளியே தெரிந்தது. என் பின்னாடி யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது? அவன் சற்று நடுங்கியபடியே சொல்ல தன் ட்ரிம் செய்யப்பட்ட தாடி முடியை மெல்ல தடவியபடி ஒரு வெள்ள புன்னகையை உதிர்த்தான் ராவணன். உன் பின்னாடி எந்த கொம்பா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, சைன் பண்ண என அந்த காகிதத்தை அவன் முன்னே நகர்த்தி வைத்தான். முடியாது. அவன் கொஞ்சம் தடுமாறியபடி சொன்னான். முடியாதா? ராவணன் புருவம் உயர்ந்தது. முடியாது. ஓ, முடியாதா என்றவனின் இடது புருவமும் மெல்ல உயர்ந்தது. பட்டென்று அந்த கோட் அணிந்தவனின் சுண்டு விரலை வெட்டி அடித்தான் ஆண்டனி. ஆ என்று அந்த இடமெங்கும் அதிரும்படி அலறி கத்தினான் அவன். சைன் பண்ண. முடியாது.
அவன் அப்பொழுதும் மாட்டேன் என்றான். இன்னொரு விரலை வெட்டி எடுத்தார்கள். ஆ என்று வலி பொறுக்க முடியாமல் அந்த மேசையில் தட்டினான் அவன். சைன் பண்ண, சைன் பண்ண, சைன் பண்ண அவங்க என்னை கொன்றுவாங்க. சைன் பண்ணலைன்னா நான் கொன்றுவேன் என ராவணன் கண்ணு செக்க ஆண்டனி இன்னும் விரலை வெட்ட கத்தியே ஓங்கினான். விட்டுருங்க, நான் போட்டுறேன் என வேற வழியே இல்லாமல் ஒப்புக்கொண்டான் அவன். ராவணன் இதழ் மெல்ல விரிந்தது. இரத்தக்கரையுடன் அந்த பேப்பரில் சைன் பண்ணி நீட்டினான் அவன். வந்த வேலை முடிந்தது என்பதே போல் ராவணன் திமிர் நடையுடன் அந்த இடத்தை விட்டு விலகி நடக்க, ஏ ராவணா! பாதி மயங்கிய நிலையில் அவன் கத்தி அழைத்தான். ராவணன் நடை மெல்ல தடைப்பட்டது. தன் பேன் பாக்கெட் உள்ளே கைவிட்டபடி கெத்தான தோரணையுடன் திரும்பி பார்த்தான். அவங்க உன்னை விட மாட்டாங்க, உன்னை கொல்லுவாங்க. ராவணன் கழுத்தை மட்டும் சாய்த்து ஐ எம் வெயிட்டிங் என்றான். அவன் கண்களில் பயமோ பதட்டமோ இல்லை. எவனாயிருந்தாலும் வர சொல்லுடா என்று திமிர்தான் இருந்தது. ஜானு கடினப்பட்டு இப்பொழுதுதான் அந்த மொத்த மாடிப்படியையும் போட்டு முடித்திருந்தாள். அதற்குள் வேண்டுமென்றே அந்த டீயை ஊற்றி வைத்தாள் கலா. ஜானு பாவமாய் நிமிர்ந்து பார்த்தாள். என்னடி லுக்கு, சுத்தம் பண்ண என்றாள் திமிராய். ஒரு வேலைக்காரி வீட்டுக்காரியை மிரட்டி கொண்டிருந்தாள். ஜானு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் அவள் சொன்ன வேலையை செய்யத்தான் செய்தாள். அவள் தைரியம் துணிவெல்லாம் மொத்தமாய் வற்றி போயிருந்தது. மீண்டும் மொத்த படியையும் அவள் போட்டு முடிக்கும் சமயம் கீழே இருந்த சத்தம். ஜானு தலை நிமிராமல் அழைத்தவரின் அருகே போய் நின்றாள். போய் சூடா டீ போட்டு எடுத்துட்டு வா, ரொம்ப முக்கியமானவங்க வராங்க. அப்புறம் வெளியே வராத, புரியுதா? ஈஸ்வரி கொஞ்சம் மிரட்டிதான் சொன்னார். ஜானுவும் அவர் சொன்னது போல டீயை போட்டு அனுப்பி வைத்தவள் மறந்தும் வெளியே வரவில்லை. அப்படியே கிச்சனிலிருந்து வேறு வழியாக வெளியே சென்றவள் தோட்டத்து பக்கம் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தாள். அவர்கள் வீட்டின் முன்னே சில கார் வந்து நின்றது. காரில் இருந்து காஸ்ட்லி உடை அணிந்த சிலர் இறங்கி வந்தார்கள். அவர் ஈஸ்வரியின் நெருங்கிய தோழி. இவர்கள் அளவுக்கு வசதி படைத்தவர்கள். பல வருடங்களுக்கு பிறகு இந்தியா வந்திருக்கிறார்கள். வா உஷா, எவ்வளோ நாள் ஆச்சு என வழக்கமான உபசரிப்புடன் அவர்களை உள்ளே அழைத்து சென்ற ஈஸ்வரி, எங்க உஷா உன் பையன் என்றார். அவன் வெளியே இருக்கான் ஈஸ்வரி, ஃபோன் கால் வந்துச்சு. பேர் என்ன சொன்ன? அருண். ஃபாரினில் வளர்ந்தவன் என்பதை எடுத்து காட்டும்படி நல்ல கலரான தேகமும் ஃபிட்டிங் பாடியுடன் தன் போனை எடுத்து காதில் வைத்தபடி தோட்டத்து பக்கமாய் நடந்தான் அருண். யாயா, ஃபைனல் பண்ணி இமெயில் பண்ணுங்க என கர்ஜனையுடன் பேசிக் கொண்டிருந்தவனின் பார்வை யதார்த்தமாய் அங்கே தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த ஜானு பக்கமாய் சென்றது. வீட்டில் இருப்பதால் துப்பட்டா அணியாமல் வெறும் சுடிதாருடன் சுற்றி வந்தவளின் மீது அவன் பார்வை தீர்க்கமாக படிய, கண்ணில் அணிந்திருந்த கூலர்ஸை கழட்டியவன் அவளை விழுங்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 107. அவன் கழுகு பார்வை அவள் மீது தீர்க்கமாக படிந்தது. அவளின் உச்சி முதல் உள்ளங்கால் வரை இன்ச் பை இன்ச் அளவெடுத்து கொண்டிருந்தான். மொத்த முடியையும் அள்ளிக்கொண்டே போட்டிருந்த போதும் அதையும் தாண்டி சில முடிக்கற்றை அவள் முன்னெற்றியை உரசி செல்ல, அழகான கண்கள், சிவந்த இதழ்கள், சுருக்கமில்லா கழுத்து துப்பட்டா அணியாத அவள் முன்னழகு அவனை பித்தம் கொள்ள வைத்தது. தன்னையும் மீறி அவளை நோக்கி அவன் ஷோக்கால்கள் மெல்ல தடை போட்டது. ஒருத்தரின் காம பார்வைக்கு அவள் இரையாகி கொண்டிருப்பதை அறியாமல் ஏதோ ஒரு பாடலை ஹம்மிங் செய்தபடி தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த ஜானு ஒரு உந்துதலில் மெல்ல திரும்பி பார்த்தாள். அவளை உரசுவது போல் வந்து நின்றான் ஒரு புது ஆடவன் ஒருத்தன். பெண்ணவள் ஒரு நொடி பயந்து பின்னால் காலை எடுத்து வைக்க முயன்று ஈரமாயிருந்த சகதி மண்ணில் காலை வைத்து வாரிவிட, பட்டென்று அவள் இடையோடு தாங்கி அணைத்தது அவன் முரட்டுக்கரம்.
திடீரென்று ஒரு ஆடவன் ஸ்பரிசம் தீண்டியதில் பெண்ணவள் பயந்த விழியுடன் விலக முயல, அவனோ இன்னும் அவள் இடையில் இறுக்கம் கொடுத்து தன்னுடன் சேர்த்து அணைக்க முயன்றான். ஜானு பயந்து போய் அவன் மார்பில் கையை வைத்து தள்ளி விட்டவள் சகதியில் போய் விழுந்தாள். அவள் முன்னே நின்றவனின் இதழ் மெல்ல விரிந்தது. ஜானு அந்த சகதியில் விழுந்து கிடந்தபடி அந்த புது ஆடவனை மிரண்ட விழியுடன் ஏறிட்டு பார்த்தாள். அருண் மெல்ல ஒற்றை காலை மடக்கி அவள் முன் அமர்ந்தான். "ஐ எம் அருண்" என்றான் அவளை விழுங்கும் பார்வையுடன். அவன் பார்வையில் அத்தனை காமம். அது அவளுக்கு அருவருப்பை கொடுத்தது. அவனை பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளின் புறக்கணிப்பு இன்னும் அவனுக்கு ஆர்வத்தை கொடுத்தது. "கை கொடுத்தா திருப்பி கை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா பிரின்சஸ்?" அவன் பூனை விழிகள் அவளை விட்டு நகராமல் கேட்க, ஜானு அவனை கண்டு கொள்ளாமல் எழுந்து கொள்ள முயன்றாள். "கேன் ஐ ஹெல்ப் யூ?" என்றான் சற்று கிறக்கமாக. "நோ தேங்க்ஸ்" என்றவள் கடினப்பட்டு எழுந்து கொள்ள, அவன் இவளை விழுங்குவது போல பார்த்து வைத்தான். "ஹே பிரின்சஸ், வாட்ஸ் ஹர் நேம்?" என்றான் அவளை விழிகளால் விழுங்கியபடி. "இடியட்" என்று முணங்கிக் கொண்டவள் அவனுக்கு பதில் சொல்லாமல் விறுவிறுவென்று விலகி நடந்தாள். அருண் அவளை நோக்கி 2 எட்டு எடுத்து வைக்க, "அருண், இங்கதான் இருக்கியா? ஆன்ட்டி உன்னை தேடிட்டு இருக்காங்க, வா" என்று அவன் அன்னை அவனை தேடி வந்து விட்டார். "யா மாம்" என்றவன் அவன் பார்வையை விட்டு விலகி சென்றவளை விழுங்குவது போல் பார்த்தபடி அன்னை பின்னே சென்றான். அன்று சண்டே என்பதனால் மதிக்கு பேங்க் விடுமுறை. இந்த 5 வருடத்தில் ஒரு முறை கூட இருவரும் சேர்ந்து எங்கும் வெளியே சென்றதில்லை. "என்னப்பா மதி, புருஷனும் பொண்டாட்டியும் வேலை வேலைன்னு சுத்துறீங்க, எங்காவது வெளியே போயிட்டு வர வேண்டியதானே?" பக்கத்து வீட்டு ஆன்ட்டி சும்மா இல்லாமல் அவள் ஆசையை கிளப்பி விட, அவள் எப்படி சொல்வாள்? இருவருக்கும் இடையே நடக்கும் மௌன போராட்டத்தை. "ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது, அதனால அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆன்ட்டி" என சிரித்த முகத்துடன் சொன்னவளுக்குத்தான் உள்ளுக்குள் அத்தனை ஆசை. புருஷன் வெளியே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான்னு சண்டை போடுற பொண்டாட்டிங்களுக்கு மத்தியில புருஷனை புரிஞ்சு நடந்துக்கிற பாத்தியா? உங்களை மாதிரி தான் புருஷன் பொண்டாட்டி இருக்கணும். பாவம், அந்த ஆன்ட்டிக்கு இன்னும் தெரியவில்லை அவங்களே இன்ஸ்டால்மெண்ட் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பது. வேண்டா வெறுப்பாய் சிரித்து வைத்தவள் வேலை இருப்பதாய் சொல்லி வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் வெவ்வேறு அறையில்தான் இருப்பார்கள். அசோக் அறை பெரும்பாலும் பூட்டியேதான் இருக்கும். ஆனால் ஏனோ இன்று அவன் சற்று அறைக்கதவை திறந்திருக்க, பெண்ணவள் வெளி அனிச்சையாக சிறிதாய் திறந்திருந்த கதவு வழி தன் கண்ணாளனை தேடியது. அசோக் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான். அதுவும் சட்டையில்லா மேனியுடன். அவள் இதயம் படபடக்க பட்டென்று பார்வையை வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டாள். கணவன்தான், கரம் பிடித்தவன்தான். ஏனோ உள்ளுக்குள் 15 வயது பருவ மங்கை போல் ஒரு பதட்டம், கள்ளத்தனமாய் காதல் செய்வது போல. "வேணாண்டி, அவர் பார்த்தா அம்புட்டுதான்" அவள் உள்மனம் எச்சரிக்கை செய்ய, தலையை செலுப்பி 2 எட்டு எடுத்து வைத்தவளுக்கு மூளை எச்சரிக்கை செய்த போதும் பாழாய் போன மனம் பாடாய் படுத்தியது. ஒரு பெருமூச்சு விட்டு மெல்ல தலையை பின்னோக்கி திருப்பியவள் மீண்டும் திருட்டுத்தனமாய் அவனை சைட்டடித்தாள். அதுவும் சில நொடிதான். அவனிடம் சிறு அசைவு தெரிய, "அதடி நான் இல்ல" என்று பின்னங்கால் புடனியில் அடிபட ஓடியே விட்டாள். கட்டியவனிடம் ஏன் இத்தனை கள்ளத்தனம்? அந்த 7 மாடி கட்டிடத்தினை கண்ணாடி சுவர்கள் அலங்கரிக்க, அந்த 7வது மாடியின் கண்ணாடி சுவர் ஓரம் நின்று தன் கையை அந்த பேன் பாக்கெட் உள்ளே விட்டபடி அந்த நகரத்தை வேடிக்கை பார்த்தவனின் தோரணை சற்றும் மாறவில்லை. 5 வருடங்களுக்கு முன் எப்படி இருந்தானோ அப்படியேதான் இருந்தான். அவன் உடை, சிகை, கட்டுமஸ்தான தேகம் என எதுவும் மாறவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் மாறியிருந்தது, புன்னகை. ஆம், அவன் புன்னகை என்பதை தொலைத்து சந்தோஷம் என்பதையே மறந்து பல வருடமாகி போனது.
இந்த 5 வருடத்தில் அவர்கள் கம்பெனியை தமிழ்நாட்டில் நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறான். இந்தியாவின் இளம் தொழிலதிபர் பட்டியலில் 2ஆம் இடத்திலும் இருக்கிறான். அவனை தழுவி செல்ல பல அவார்டும் மெடலும் காத்து கிடக்க அது எதையும் திரும்பி கூட பார்க்காதவன் ஒன்றும் பணத்துக்காகவோ இல்லை அதிகாரத்துக்காகவோ ஓடவில்லை. அவன் இப்படி வெறித்தனமாய் உழைக்க ஒருத்திதான் காரணம். விக்ரம் சொல்லும் டயலாக் போல எல்லாம் அவளை மறக்கத்தான். ஆனால் ஒருவரை மறக்க நினைக்கும் பொழுதுதான் அவர்கள் இன்னும் அதிகமாய் நம் சிந்தனையை சிறைப்பிடித்துக் கொள்வார்கள். அவன் முதுகுக்கு பின்னே கேட்ட குரலில் கவின் மெல்ல திரும்பினான். போர்ட் மீட்டிங் போக டைம் ஆச்சு, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. கவின் ஒரு சிறு தலையசைப்புடன் அந்த பூட் சத்தம் கேட்கும்படி கம்பீரமாய் நடந்து சென்றான். போர்ட் மீட்டிங்கை முடித்து அவன் வெளியே வர சில மணி நேரங்கள் கடந்துவிட்டது. அவன் 35 தொட்டு விட்டான் என சூடமடித்து சத்தியம் செய்தாலும் ஒருத்தனும் நம்ப மாட்டான். அந்த அளவுக்கு அத்தனை அழகாய் மேன்லியாக வலம் வருபவன் மீது அந்த கம்பெனியில் வேலை செய்யும் பாதி பெண்களுக்கு ஒரு கிரஷ் உண்டு. ஆனால் அவன்தான் ஒருத்தியை கூட திரும்பியும் பார்ப்பதில்லை. அவன் 35 வருட வாழ்வில் அவன் காதல் கொண்டதும் காமம் கொண்டதும் ஒருத்தி மீது மட்டும்தான். அவளை தவிர எத்தனை பெரிய அழகி வந்து அரை நிர்வாணமாய் நின்றாலும் அவன் சட்டை கூட செய்ய மாட்டான். அப்படிப்பட்டவன் மனதை தான் அவள் சுக்கு நூறாய் உடைத்து விட்டாள். இருந்தும் இன்னும் அவன் மானம் கெட்ட மனது ஒரு நாளும் அவளை நினைக்காமல் இருப்பதே இல்லை. எந்த அளவுக்கு அவள் மீது கோபமும் வன்மமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இன்னும் காதலும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த 5 வருடத்தில் அவள் எங்கு இருக்கிறாள் என்று ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கவில்லை. அவள் இருக்கிறாளா இல்லையா என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. இத்தனை பேரை கை கட்டி நிற்க வைப்பவனால் அவன் மனையாட்டி இருக்கும் இடத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் கேபின் வந்தவன் சோஃபாவில் கண் மூடி படுத்தான். அவன் மூடிய கண்கள் வழியும் அவன் செல்ல ராட்சசிதான் வந்து இம்சை செய்தாள். எங்கடி இருக்க நீ? உன்னை சீக்கிரமே கண்டுபிடிப்ப என முனங்களாய் சொன்னவன் பக்கத்தில் இருந்த கண்ணாடி கிளாஸை எடுத்து வீசி அடித்தான் கோபம் தாழாமல். தன் குண்டு கண்களை அங்குமிங்கும் உருட்டி திருட்டு மொழி முழித்து கொண்டிருந்தாள் ரேணு. பாருங்க மேம், பண்றதையும் பண்ணிட்டு எப்படி முழிக்கிறான்னு பாருங்க. 12th படிக்கிற பையன் கூட இந்த அளவுக்கு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க. உங்க பொண்ணு யூகேஜி தான் படிக்கிறா, ஆனா இதோட 28வது முறையா நீங்க வந்திருக்கீங்க என்று ரேணுவின் கிளாஸ் மிஸ் பக்கம் பக்கமாய் கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருந்தார். கிளாஸ்ல 40 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் சமாளிக்கிற எங்களால உங்க பொண்ணை மட்டும் மேனேஜ் பண்ணவே முடியல. ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. துரு துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளை பார்த்துக்க மட்டுமே தனியா ஒரு ஆள் போடணும் போல. ஒவ்வொரு மிஸ்ஸும் குறைகளை வாரி வழங்கினார்கள். இத்தனை சேட்டை செய்த பின்னும் அவர்கள் ரேணுவை வைத்திருக்க முக்கியமான காரணம் அவள் படிப்பில் கெட்டிக்காரி. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸிலும் அவளை அடித்து கொள்ள யாருமில்லை. இப்போ என்ன மிஸ் பண்ணா? தமிழும் சோர்வுடன் கேட்டாள். என்ன பண்ணலன்னு கேளுங்க. அவளை விட பெரிய பையனை அடிச்சிருக்கா. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பக்கத்துல உக்காந்துருக்க பொண்ணுகிட்ட சாக்லேட்டை மிரட்டி வாங்கியிருக்கா. மிஸ் பேக்ல பபிள்காம மென்னு ஒட்டி வச்சிருக்கா. சுவர் முழுக்க கிறுக்கி வச்சிருக்கா. தமிழுக்கு தலையை சுற்றுவது போல இருந்தது. சாரி மிஸ், நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாம பார்த்துக்கிறேன் என்றவளுக்கு வெளியே வரும் பொழுது சொல்லென்று தலைவலியே வந்துவிட்டது. இவ்வளவு நேரம் பாவமாய் முழித்து கொண்டிருந்த அந்த சேட்டைக்காரி வெளியே வந்ததும் எனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை என்பதை போல் ஜாலியாக போய் வாட்ச்மேனிடம் தலையாட்டி பேசி கொண்டிருக்க தமிழ் இழுத்து பிடித்த பொறுமையுடன் அவளை அழைத்து சென்றாள். அம்மா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? அவள் மழலை குரலில் கேட்க தமிழ் பதிலை சொல்லாமல் மௌனமாக வண்டி ஓட்டிக்கொண்டு சென்றாள். அம்மா, பானிபூரி சாப்பிடலாமா? தமிழ் மௌனமாக வந்தாள். அம்மா, குல்ஃபி?
தமிழ் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வண்டியை எங்கும் நிறுத்தாமல் வீட்டிற்கு வந்து நிறுத்தினாள். ரேணு ஜாலியாக ஜடையை ஆட்டியபடி வீட்டுக்கு ஓடினாள். அத்தா, நம்ம வெளியே போய் ஐஸ் சாப்பிடுவோமா என்று ரம்யாவிடம் சிரித்து பேசிக் கொண்டிருக்க தமிழ் கொஞ்சம் கோபமாக உள்ளே வந்தாள். ஏ ரேணு! அவள் திரும்பாமல் ரம்யாவிடம் விளையாடி கொண்டிருந்தாள். ரேணு என்று இந்த முறை சற்று சத்தமாய் அழைத்தாள். என்னம்மா? அவள் மழலை குரலில் கேட்டாள். என்னடி இதெல்லாம்? ஏது? அவள் கண்ணை சிமிட்டி விளையாட்டுத்தனமாய் கேட்க தமிழுக்குத்தான் அதை ரசிக்கும் மனநிலை இல்லை. விளையாடாத ரேணு, நான் பயங்கர கோபத்துல இருக்கேன். ஏய், என்னடி ஆச்சு? சின்ன பிள்ளைகிட்ட எதுக்கு கோபப்படுற? எனக்கு தலை வலிக்குதுடி. இவளோட எத்தனை மிஸ் இருக்காங்களோ அத்தனை பேரும் பக்கமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவ ஒருத்தி மட்டும்தான் சேட்டை பண்றாளோ என்னவோ. என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. சேட்டை பண்றதுக்கு ஒரு அளவுண்டு. ரேணு கையை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி ஒரு திமிர் தோரணையுடன் நின்றாள். பாரு பாரு, எப்படி பாக்குறான் பாரு. உடம்பு முழுக்க திமிருதான். ரேணு கண்ணை உருட்டி பார்த்தாள். கண்ணை நோண்டி புடுவேன். ஏண்டி இப்படி சேட்டை பண்ற? நான் ஒண்ணுமே பண்ணல. அவள் உதட்டை பிதுக்கி சொன்னாள். நீ ஒண்ணுமே பண்ணாம அரை மணி நேரம் கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க என்ன லூசா? அது எனக்கு தெரியாது என்றாள் எங்கோ பார்த்தபடி. அப்படியே அந்த பார்வையும் அவள் பேசும் தோரணையும் ராவணனைத்தான் அவளுக்கு ஞாபகப்படுத்தியது. அது இன்னும் அவளுக்கு கோபத்தை கிளப்பியது. எப்படி பேசுறான் பாரு என தமிழ் குரலை உயர்த்தினாள். இதற்கு முன் தமிழ் இத்தனை கோபம் கொண்டதே இல்லை. ஏய், சின்ன பிள்ளைகிட்ட எதுக்கு இப்படி பேசுற? அவதான் ஏதோ பண்ணலன்னு சொல்றாளே என்று ரம்யா ரேணுவுக்காக பேசினாள். அவளை விட பெரிய பையனை அடிச்சிருக்கா. அவன் அணுவை கீழே தள்ளி விட்டான், அதனால அடிச்ச. உடனே விளக்கம் கொடுத்தாள் ரேணு. பக்கத்துல இருக்க குழந்தைகிட்ட சாக்லேட்டை பறிச்சு சண்டை போட்டிருக்கா. அணுவோட சாக்லேட்டை திருடிக்கிட்டா, அதான் வாங்கி கொடுத்த. அவங்க மிஸ் பேக்ல பபிள் காம ஒட்டி வச்சிருக்கா. அவங்க தான் பபிள் காம தூக்கி போட்ட இடத்துல பேங்கை கொண்டு வந்து வச்சாங்க. சுவர் முழுக்க கிறுக்கி வச்சிருக்கா. அதை நான் பண்ணலம்மா, அவங்க பொய் சொல்றாங்க என ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னவளை கண்டு இன்னும் தான் தமிழின் கோபம் அதிகமானது. எதிர்த்து பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க என்று ஒரு கோபத்தில் தமிழ் கையை ஓங்கிவிட ரேணு ஒரு நொடி பயத்தில் 2 அடி பின்னே நகர்ந்தாள். தமிழ் இதற்கு முன்னெல்லாம் இப்படி கோபம் கொண்டதே இல்லை. ரேணு உதட்டை பிதுக்கியபடி கோபமாய் போய் அந்த கதவை மூடிக்கொண்டாள். ஏய், கதவை திறடி, உள்ள வந்தா உன் தோலை உரிச்சிடுவேன். முடியாது, நீ பேன் மம்மி, நான் கதவை திறக்கவே மாட்டேன். நான் சொல்றத நீ நம்பவே மாட்டேங்கிற, உன் பேச்சுக்கா என அழுதபடி சொன்னவள் கட்டிலுக்கு கீழே போய் படுத்து கொண்டாள். தமிழ் நெற்றியை பிடித்தபடி அந்த சோஃபாவில் அமர்ந்தாள். ஒரு நொடி மழை வந்து ஓய்ந்தது போல் இருந்தது. என்னடி தமிழ், குழந்தடி அவ, எதுக்கு இப்படி பேசுற? தமிழ் நெற்றியை பிடித்தாள். நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதடி. வர வர அவ சேட்டை கூடிக்கிட்டே போகுது. 4 அடி போட்டாதான் அடங்குவா என்று நெற்றியை பிடித்தவள் மௌனமாக கண் மூடினாள். மேலும் மேலும் பேசி அவளை கோபப்படுத்த விரும்பாத ரம்யா அத்துடன் மௌனமாக விலகி சென்றாள். தமிழின் கோபம் மகள் செய்யும் சேட்டைக்காக மட்டுமல்ல, அந்த சேட்டையும் குணமும் அவளை ஏமாற்றி சென்ற அந்த ராவணன் போல் இருப்பதால்தான். ஒரு பக்கம் விம்மி அழுதபடி ரேணு, இன்னொரு பக்கம் நெற்றியை பிடித்தபடி தமிழ். இவர்களை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் ரம்யா என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க, அங்கே இதற்கெல்லாம் காரணமானவன் அமைதியாக கண் மூடி படுத்திருந்தான். பாஸ்! ஆண்டனியின் அழைப்பில் அந்த காரில் கண் மூடி சாய்ந்திருந்த ராவணன் மெல்ல கண்களை திறந்தான். பார்ட்டி அந்த டீ ஷாப் உள்ள போயிருக்கான். பசங்க வெளியே நிற்கிறானுங்க, வந்தா தூக்கிடுவானுங்க என்றான் ஏதோ ரோபோ போல. என்றவனின் பார்வை அந்த ஐஸ்கிரீம் கடை முன்னே நின்று கொண்டிருந்த ஒரு குழந்தையின் பக்கமாய் நகர்ந்தது. அம்மா, அப்பா,
ஒரு ஹோண்டா பைக் மீது அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தை என்று அழகான குடும்பம். அப்பா தோச்சு விடு என்று அந்த குழந்தை உதட்டை பிதுக்க தன் வெள்ளை சட்டை என்றும் பாராமல் அந்த குழந்தையின் வாயை துடைத்து விடும் தந்தை. பார்த்து சாப்பிடுடி என்று கண்ணை உருட்டும் அன்னை என்று அழகான தருணம் அது. வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு அது சாதாரண நிகழ்வாக தெரியலாம். ஆனால் ராவணன் கண்கள் அதை பார்க்க கிடைக்காத காவியம் போல பார்த்து கொண்டிருந்தது. ஏண்டி புள்ளை திட்டுற? நீ மெல்லமாவே சாப்பிடு தங்கம் என மகளின் தலையை வருடி கொடுக்கும் தந்தை. அப்பா தான் என் ஃபேவரேட் என்று வாயில் ஒட்டியிருந்த ஐஸ்கிரீம் கரையுடன் தந்தையை கட்டிக்கொண்டது அந்த குழந்தை. அடியே நாஸ்தி பண்ணாதடி, துணியை நான் தான் துவைக்கணும், முட்டை போடுற கோழிக்குத்தான் பின்னாடி வலி தெரியுமா என வழக்கம் போல் பழமொழியை அள்ளிவிடும் அன்னை என அந்த காட்சியை கண்கள் அகற்றாமல் பார்த்து கொண்டிருந்த ராவணன் விழிகள் ஆண்டனி அழைப்பில் மெல்ல திரும்பியது. பாஸ், அவன் வெளியே வந்துட்டான், அப்ப தூக்குங்க. ஆனா இத்தனை பேர் இருக்க இடத்துல தூக்குனா நாம தான் தூக்கணும்னு தெரிஞ்சிருமே பாஸ். ஆண்டனி சற்று சந்தேகமாய் கேட்டான். ராவணன் அந்த கூலஸ் எடுத்து கண்ணில் போட்டபடி சொன்னான். அதுக்கு தான் தூக்க சொன்னேன் என்று. ஆண்டனியால் ராவணனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவன் எதையும் கையாளும் விதம் மற்றவர்களை விட சற்று வித்தியாசமாகவே இருக்கிறது. யாரிவன் என்று யோசிக்கும்படியாக இருக்கிறது. இந்த 5 வருடத்திலும் ராவணனை ஆண்டனியால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை.